ஓம் சாந்தி 3-2-2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நினைவில் இருப்பதற்கான முயற்சியை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏனெனில் நினைவின் பலத்தின் மூலம்தான் நீங்கள் விகர்மா ஜீத், அதாவது பாவ கர்மங்களை வென்றவராக முடியும். கேள்வி: எந்த சிந்தனை வந்தால் முயற்சியில் விழுந்து விடுவீர்கள்? இறை சேவகர்களாகிய குழந்தைகள் என்ன சேவை செய்தபடி இருப்பார்கள்? பதில்: இன்னும் நேரம் இருக்கிறது, பிறகு முயற்சி செய்து கொள்வோம் என பல குழந்தைகள் நினைக்கின்றனர். ஆனால் மரணத்திற்கு நியமம் கிடையாது. நாளை நாளை என சொன்னபடியே இறந்து போவீர்கள். ஆகையால் இன்னும் பல வருடங்கள் இருக்கின்றன, பின்னால் தீவிர முயற்சி செய்து கொள்ளலாம் என புரிந்து கொள்ளாதீர்கள். இந்த சிந்தனை மேலும் கீழே விழ வைத்துவிடும். முடிந்தவரை நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்து ஸ்ரீமத் படி தனது நன்மையை செய்தபடி இருங்கள். ஆன்மீக இறை சேவகர்களாக இருக்கும் குழந்தைகள் ஆத்மாக்களை மீட்கக்கூடிய, தூய்மை இழந்தவர்களை தூய்மையானவர்களாக ஆக்கக்கூடிய சேவையை செய்தபடி இருப்பார்கள். ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. நிராகார தந்தை சாகார சரீரமின்றி எந்த காரியமும் செய்ய முடியாது. நடிப்பை நடிக்க முடியாது. ஆன்மீக தந்தை வந்து பிரம்மாவின் மூலம் ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். யோக பலத்தின் மூலமே குழந்தைகள் சதோபிரதானமாக வேண்டும். பிறகு சதோபிரதான உலகின் எஜமானாக வேண்டும். இது குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. ஒவ்வொரு கல்பமும் தந்தை வந்து ராஜயோகம் கற்பிக்கிறார். பிரம்மாவின் மூலம் வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதாவது மனிதர்களை தேவதைகளாக ஆக்குகிறார். தேவி தேவதைகளாக இருந்த மனிதர்கள்தான் இப்போது மாறி சூத்திரர்களாக, தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். பாரதம் பாரஸ்புரியாக இருந்தபோது தூய்மை, சுகம், அமைதி இருந்தது. இது 5000 வருடங்களின் கதையாகும். துல்லியமான கணக்கு வழக்கை தந்தை வந்து புரிய வைக்கிறார். அவரை விடவும் உயர்ந்தவர்கள் யாருமில்லை. சிருஷ்டி அல்லது மரம், அதனை கல்ப விருட்சம் என சொல்கிறோம். அதனுடைய முதல், இடை, கடைசியின் ரகசியத்தை தந்தைதான் சொல்ல முடியும். பாரதத்தில் இருந்த தேவி தேவதா தர்மம் இப்போது மறைந்துவிட்டுள்ளது. தேவி தேவதா தர்மம் இப்போது இல்லை. தேவதைகளின் படங்கள் கண்டிப்பாக உள்ளன. இதனை பாரதவாசிகள் அறிவார்கள். சத்தியயுகத்தில் லக்ஷ்மி நாராயணரின் இராஜ்யம் இருந்தது. சாஸ்திரங்களில் இந்த ஒரு தவறை செய்துவிட்டனர். கிருஷ்ணரை துவாபரத்திற்கு கொண்டு சென்றுவிட்டனர். தந்தைதான் வந்து மறந்துவிட்டவர்களுக்கு முழுமையான வழியை சொல்கிறார். வழிகாட்டுபவர் வரும்போது அனைத்து ஆத்மாக்களும் முக்திதாமத்திற்கு சென்று விடுகின்றனர். ஆகையால் அவர் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் எனப்படுகிறார். படைப்பவர் ஒருவரே இருப்பார். ஒரே சுஷ்டிதான் உள்ளது. உலகின் வரலாறு புவியியல் ஒன்றுதான். அது மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம். பிறகு வருவது சங்கம யுகமாகும். கலியுகத்தில் இருப்பவர்கள் தூய்மையற்றவர்கள். சத்தியயுகத்தில் இருப்பவர்கள் தூய்மையானவர்கள். சத்தியயுகம் வரும்போது கண்டிப்பாக கலியுகம் விநாசமாகிவிடும். விநாசத்திற்கு முன்பு ஸ்தாபனையாகிறது. சத்தியயுகத்தில் ஸ்தாபனையாகாது. தூய்மையற்ற உலகமாக இருக்கும்போது பகவான் வருவார். சத்தியயுகம் தூய்மையான உலகமாகத்தான் இருக்கும். தூய்மையற்ற உலகை தூய்மையான உலகமாக ஆக்குவதற்காக பகவான் வரவேண்டியுள்ளது. இப்போது தந்தை சகஜத்திலும் சகஜமான யுக்தி சொல்கிறார். தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். யாரோ ஒருவர் பதீத பாவனராக இருக்கிறார் அல்லவா? பக்தர்களுக்கு பலனை கொடுப்பவர் ஒரு பகவானே ஆவார். பக்தர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். தூய்மையற்ற உலகை ஞானக்கடல்தான் தூய்மைப்படுத்துவதற்காக வருகிறார். யோகத்தின் மூலம் தூய்மையடைகிறீர்கள். தந்தையைத் தவிர யாரும் தூய்மையாக்க முடியாது. பிறருக்கு புரிய வைப்பதற்காக இந்த விஷயங்கள் அனைத்தும் புத்தியில் பதிய வைக்கப்படுகிறது. வீடுகள் தோறும் செய்தி கொடுக்க வேண்டும். பகவான் வந்துள்ளார் என நேரடியாக சொல்லக்கூடாது. மிகவும் யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். அவர் தந்தை அல்லவா என சொல்லுங்கள். ஒருவர் லௌகீக தந்தை,
மற்றொருவர் பரலௌகிக தந்தை. துக்கத்தின் சமயத்தில் பரலௌகிக தந்தையைத்தான் நினைவு செய்கின்றனர். சுகதாமத்தில் யாரும் நினைவு செய்வதில்லை. சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணரின் இராஜ்யத்தில் சுகமே சுகம் நிறைந்திருந்தது. தூய்மை, அமைதி, செல்வ வளம் அனைத்தும் நிறைந்திருந்தது. தந்தையின் ஆஸ்தி கிடைத்துவிட்டது. பிறகு ஏன் கூப்பிடப் போகிறீர்கள்? நமக்கு சுகம் நிறைந்திருக்கிறது என்று ஆத்மாவுக்கு தெரியும். அங்கே சுகமே சுகம் நிறைந்திருக்கும் என யார் வேண்டுமானாலும் சொல்வார்கள். தந்தை துக்கத்திற்காக சிருஷ்டியை படைக்கவில்லை. இது உருவாக்கப்பட்ட விளையாட்டாகும். யாருடைய நடிப்பு கடைசி காலத்தில் இருக்குமோ, 2 முதல் 4 பிறவிகள் எடுப்பார்களோ, அவர்கள் கண்டிப்பாக மற்ற சமயத்தில் அமைதியில், சாந்திதாமத்தில் இருப்பார்கள். மற்றபடி நாடகத்தின் விளையாட்டிலிருந்தே வெளியேறி விடுவது என்பது நடக்காத விஷயம். விளையாட்டில் அனைவருமே வரவேண்டியிருக்கும். 1-2 பிறவிகள் கிடைக்கும். ஆக மற்ற சமயத்தில் மோட்சத்தில் இருப்பது போலதான் ஆத்மா நடிகனாக உள்ளது. ஒரு ஆத்மாவுக்கு உயர்ந்த நடிப்பு கிடைத்திருக்கிறது. ஒருவருக்கு குறைவானது கிடைத்திருக்கும். இதுவும் கூட இப்போது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஈஸ்வரனின் அடிமுடி யாராலும் காண முடியாது என பாடப்பட்டுள்ளது. தந்தைதான் வந்து சிருஷ்டியின் முதல், இடை, கடைசியின் எல்லையை காட்டுகிறார். படைப்பவர் தாமே வரும் வரை படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி அறிய முடியாது. தந்தைதான் வந்து சொல்கிறார், நான் சாதாரண உடலில் பிரவேசிக்கிறேன். நான் யாருடைய சரீரத்தில் பிரவேசித்திருக்கிறேனோ அவருக்கு தம் பிறவிகள் குறித்து தெரியாது. அவருக்கு 84 பிறவிகளின் கதையை கூறுகிறேன். யாருடைய நடிப்பும் மாற முடியாது. இது உருவாக்கப்பட்ட விளையாட்டாகும். இதுவும் கூட யாருடைய புத்தியிலும் பதிவதில்லை. தூய்மையடைந்து புரிந்து கொள்ளும்போதுதான் புத்தியில் பதியும். நல்ல விதமாக புரிந்து கொள்வதற்காகவே 7 நாட்களின் பட்டியாகும். பாகவதம் முதலானவற்றுக்கும் கூட 7 நாட்கள் வைக்கின்றனர். இங்கும் கூட புரிய வருகிறது. குறைந்தபட்சம் 7 நாட்கள் இல்லாமல் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சிலரோ நன்றாக புரிந்து கொள்கின்றனர். ஒரு சிலர் 7 நாட்கள் வந்து புரிந்து கொண்டாலும் எதுவும் புரிந்து கொள்வதில்லை. புத்தியில் பதிவதில்லை. நாங்கள் 7 நாட்கள் வந்தோம், எங்களுடைய புத்தியில் எதுவும் நிலைக்கவில்லை என சொல்லிவிடுகின்றனர். உயர் பதவி பெறப்போவதில்லை என்றால் புத்தியில் நிலைக்காது. ஆனாலும் கூட நல்லது. அவர்களுக்கு நன்மை ஏற்பட்டுவிட்டதல்லவா? பிரஜைகள் இப்படித்தான் உருவாகின்றனர். மற்றபடி ராஜ்ய பாக்கியம் பெறுவதில் குப்தமான முயற்சி தேவைப்படுகிறது. தந்தையை நினைவு செய்வதில்தான் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. இனி நீங்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் தந்தையின் வழி இதுதான். அன்பான பொருள் நினைவு செய்யப்படுகிறதல்லவா? ஓ பதீத பாவனா வாருங்கள் என்று பக்தி மார்க்கத்திலும் பாடுகின்றனர். இப்போது அவர் கிடைத்துள்ளார். என்னை நினைவு செய்தால் துரு நீங்கும் என சொல்கிறார். சகஜத்தில் ராஜ்யம் கிடைத்து விடாதல்லவா? கொஞ்சமாவது முயற்சி தேவைப்படுமல்லவா? நினைவில்தான் முயற்சி தேவைப்படுகிறது. நினைவின் யாத்திரையே முக்கியமானதாகும். மிகவும் நினைவு செய்பவர்கள் கர்மாதீத நிலையை அடைவார்கள். முழுமையாக நினைவு செய்யாவிட்டால் பாவ கர்மங்கள் அழியாது. யோக பலத்தின் மூலம்தான் விகர்மாஜீத் ஆக வேண்டும். முன்பு கூட யோக பலத்தின் மூலம்தான் வெற்றியடைந்தீர்கள். கலியுகத்தின் இறுதியில் யாருமே தூய்மையாக இல்லாதபோது லக்ஷ்மி நாராயணர் எப்படி இவ்வளவு தூய்மையானவர்களாக ஆனார்கள்? கீதை ஞானத்தின் அத்தியாயம் மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெளிவாகிறது. சிவபகவானுடைய மகா வாக்கியம். தவறுகள் ஏற்கட்டபடி இருக்கின்றனவல்லவா? தந்தைதான் வந்து தவறற்றதாக ஆக்குகிறார். பாரதத்தில் உள்ள அனைத்து சாஸ்திரங்களும் பக்தி மார்க்கத்தினுடையவையாகும். நான் என்ன சொல்லியிருந்தேனோ அது யாருக்கும் தெரியாது. யாருக்கு சொல்லியிருந்தேனோ அவர்கள் பதவியடைந்தார்கள். 21 பிறவிகளின் பலனை அடைந்த பிறகு ஞானம் மறைந்து விடுகிறது. நீங்கள்தான் சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள். கல்பத்திற்கு முன்பு யார் கேட்டார்களோ அவர்களே வருவார்கள். இப்போது நாம் மனிதரில் இருந்து தேவதையாவதற்கான மரக்கன்றை நடுகிறோம் என நீங்கள் அறிவீர்கள். இது தெய்வீக மரத்தின் கன்றாகும். அவர்கள் பிறகு அந்த மரக்கன்றுகளை நட்டுக்கொண்டிருக்கின்றனர். தந்தை வித்தியாசத்தை புரிய வைக்கிறார். தந்தை தெய்வீக மலர்களின் நாற்றை நடுகிறார். அவர்கள் காட்டு மரக்கன்றுகளை நட்டுக்கொண்டிருக்கின்றனர்.
நீங்கள் காட்டவும் செய்கிறீர்கள். கௌரவர்கள் என்ன செய்ய விரும்பினார்கள்? பாண்டவர்கள் என்ன செய்ய விரும்பினார்கள்? அவர்களுடைய திட்டம் என்ன? உங்களுடைய திட்டங்கள் என்ன? அவர்கள் உலகம் மக்கள் தொகை பெருகக்கூடாது என தம்முடைய திட்டங்களை உருவாக்குகின்றனர். மக்கள் தொகை பெருகாமல் இருக்க குடும்ப கட்டுப்பாடு செய்வோம் என முயற்சி செய்தபடி இருக்கின்றனர். தந்தை மிகவும் நல்ல விஷயத்தை கூறுகிறார். பல தர்மங்கள் விநாசமாகிவிடும் மற்றும் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மத்தின் குடும்பத்தை ஸ்தாபனை செய்கிறார். சத்யயுகத்தில் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் குடும்பம் இருந்தது. மற்ற இவ்வளவு குடும்பங்கள் இருக்கவில்லை. பாரதத்தில் எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன? குஜராத்தி குடும்பம், மகாராஷ்டிர குடும்பம். உண்மையில் பாரதவாசிகளின் குடும்பம் ஒன்றுதான் இருக்க வேண்டும். பல குடும்பங்கள் இருந்ததாக இருந்தால் கண்டிப்பாக தங்களுக்குள் சச்சரவுகள் செய்தபடிதான் இருப்பார்கள். பிறகு கலவரங்கள் ஏற்படும். குடும்பத்திற்குள்ளும் கலவரங்கள் ஏற்படும். கிறிஸ்தவர்களுக்கு தம்முடைய குடும்பம் இருப்பது போல அவர்களுக்குள்ளும் கூட சண்டை ஏற்படுகிறது. 2 சகோதரர்கள் தங்களுக்குள் ஒத்துப்போவதில்லை. தண்ணீர் கூட பிரித்துக் கொடுக்கப்படுகிறது. சீக்கிய தர்மத்தவர்கள் புரிந்து கொள்கின்றனர். நாம் நம்முடைய சீக்கிய தர்மத்தவர்களுக்கு அதிகமான சுகம் கொடுக்கலாம். பிரிவுகள் ஏற்படும்போது குழப்பங்கள், சச்சரவுகள் ஏற்படுகின்றன. இறுதி சமயத்தின் போது கலவரங்கள் முதலானவைகள் அனைத்தும் வந்துவிடுகின்றன. தங்களுக்குள் சண்டையிடத் தொடங்கிவிடுகின்றனர். விநாசம் ஏற்படத்தான் போகிறது. அணு ஆயுதங்களை அதிக அளவில் உருவாக்கியபடி இருக்கின்றனர். பெரிய யுத்தம் நடந்தபோது 2 குண்டுகளை போட்டார்கள். இன்னும் நிறைய உருவாக்கியிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமல்லவா? இந்த யுத்தம் அதே மகாபாரத யுத்தமாகுமென நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இந்த யுத்தத்தை நிறுத்தாவிட்டால் முழு உலகமும் தீப்பற்றிவிடும் என பெரிய பெரிய மனிதர்கள் சொல்கின்றனர். தீ பிடிக்கத்தான் போகிறது. இதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். இராஜ யோகமே சத்யுகத்திற்கானதாகும். அந்த தேவி தேவதா தர்மம் இப்போது மறைந்துவிட்டுள்ளது. சித்திரங்களும் உருவாகியுள்ளன. கல்பத்திற்கு முன்பு ஏற்பட்டது போல எந்த தடைகள் ஏற்பட உள்ளனவோ அவை ஏற்படுமென தந்தை சொல்கிறார். முன்கூட்டியே தெரிய வராது. பிறகு கல்பத்திற்கு முன்பு இப்படி ஆகியிருக்குமென புரிந்து கொள்ளப்படுகிறது. இது உருவாக்கப்பட்டுள்ள நாடகமாகும். நாடகத்தில் நாம் கட்டுண்டிருக்கிறோம். நினைவின் யாத்திரையை மறந்துவிடக்கூடாது. இது பரீட்சை எனப்படுகிறது. நினைவின் யாத்திரையில் இருக்க முடிவதில்லை. களைத்து விடுகின்றனர். இரவு பிரயாணியே என்ற பாடல் உள்ளதல்லவா? இதனுடைய அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. இது நினைவின் யாத்திரையாகும். இதன் மூலம் இரவு முடிந்து பகல் வந்துவிடும். அரை கல்பம் முடிந்து பிறகு சுகம் தொடங்கிவிடும். தந்தைதான் மன்மனாபவ என்பதன் அர்த்தத்தை புரிய வைத்தார். கீதையில் கிருஷ்ணரின் பெயரை போட்டதால் அந்த சக்தி அதில் இல்லை. இப்போது அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டியுள்ளது. அதாவது மனிதர்களாகிய நம் அனைவரின் நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக பாரதம், பொதுவாக உலகம். ஸ்ரீமத் படி அனைவருக்கும் நாம் நன்மை செய்து கொண்டிருக்கிறோம். யார் கல்யாணக்காரி, அதாவது நன்மை செய்பவர் ஆகின்றனரோ ஆஸ்தியும் கூட அவர்களுக்கு கிடைக்கும். நினைவின் யாத்திரையின்றி நன்மை ஏற்பட முடியாது. அவர் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை என இப்போது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்திருந்தது. பாரதவாசிகள்தான் 84 பிறவிகள் எடுத்திருந்தனர். மறுபிறவிகளுக்கும் கணக்கு உள்ளது. யார் 84 பிறவிகள் எடுப்பது என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. தாங்களாகவே சுலோகங்களை உருவாக்கி சொல்லியபடி இருக்கின்றனர். ஒரே கீதைக்கு பல விளக்கங்களை எழுதிவிடுகின்றனர். கீதையை விடவும் பாகவதத்தை பெரிதாக ஆக்கிவிட்டனர். கீதையில் இருப்பது ஞானம், பாகவதத்தில் இருப்பது வாழ்க்கை கதை. உண்மையில் கீதை பெரிதாக இருக்க வேண்டும். தந்தை ஞானக்கடலாக இருக்கிறார். அவருடைய ஞானம் நடந்தபடி இருக்கும். அந்த கீதையையோ அரை மணி நேரத்தில் படித்து விடுகின்றனர். இப்போது நீங்கள் எழுதுகிறீர்கள். ஞானத்தை கேட்டபடியே இருக்கிறீர்கள். நாளுக்கு நாள் உங்களிடம் வந்தபடி இருப்பார்கள். மெல்ல மெல்ல வருவார்கள். இப்போதே பெரிய பெரிய ராஜாக்கள் வந்துவிட்டால் பிறகு தாமதம் இருக்காது. உடனடியாக ஓசை வெளிப்பட்டுவிடும். ஆகையால் யுக்தியுடன் மெதுமெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. இது குப்தமான ஞானமாகும். இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. ராவணனுடனான உங்களுடைய யுத்தம் எப்படி இருக்கிறது? இதனை நீங்கள்தான் அறிவீர்கள். யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. பகவானுடைய மகா வாக்கியம். நீங்கள் சதோப்பிரதானமாக ஆவதற்காக என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்துவிடும். தூய்மையடையுங்கள். அப்போதுதான் நான் உங்களை அழைத்துச் செல்வேன். அனைவருக்கும் ஜீவன் முக்தி கிடைக்க வேண்டும். ராவண ராஜ்யத்திலிருந்து முக்தி கிடைத்துவிடும். சிவசக்தி பிரம்மா குமாரிகளாகிய நாங்கள் ஸ்ரேஷ்டாச்சாரி உலகத்தை உருவாக்குவோம் என நீங்கள் எழுதி போடவும் செய்கிறீர்கள். பரமபிதா பரமாத்மாவின் ஸ்ரீமத் படி 5000 வருடங்களுக்கு முன்பு ஆனது போல 5000 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரேஷ்டாச்சாரி உலகம் இருந்தது. இதை புத்தியில் பதிய வைக்க வேண்டும்.
முக்கியமான விஷயங்கள் புத்தியில் தாரணையாகும்போது நினைவின் யாத்திரையில் இருப்பீர்கள். கல்புத்தியாக உள்ளதல்லவா? இன்னும் காலம் இருக்கிறது. பிறகு முயற்சி செய்து கொள்ளலாம் என சிலர் நினைக்கின்றனர். ஆனால் மரணத்திற்கு நியமம் கிடையாது. நாளை இறந்து போகலாம். நாளை நாளை என்றபடி இறந்து போய்விடுவார்கள். முயற்சி செய்யவில்லை. ஆகையால் இன்னும் நிறைய வருடங்கள் உள்ளன என நினைக்காதீர்கள். கடைசியில் தீவிர முயற்சி செய்துவிடலாம் என்ற சிந்தனை மேலும் கீழே விழ வைத்துவிடும். முடிந்தவரை முயற்சி செய்தபடி இருங்கள். ஸ்ரீமத் படி ஒவ்வொருவரும் தன் நன்மையை செய்து கொள்ள வேண்டும். தன்னை சோதிக்க வேண்டும். எவ்வளவு தந்தையை நினைவு செய்கிறேன்? நீங்கள் ஆன்மீக இறை சேவகர் அல்லவா? நீங்கள் ஆத்மாக்களை மீட்கக்கூடிய சேவை செய்கிறீர்கள். ஆத்மா தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மையடைவது என்பதற்கான யுக்திகளை சொல்கிறோம். உலகில் நல்ல மற்றும் கெட்ட மனிதர்கள் இருக்கவே செய்கின்றனர். ஒவ்வொருவருடைய நடிப்பும் அவரவருடையதாக உள்ளது. இது எல்லைக்கப்பாற்பட்ட விஷயம். முக்கியமான கிளைகள் மட்டுமே கணக்கிடப்படுகின்றன. மற்றபடி இலைகள் நிறைய உள்ளன. குழந்தைகளே, முயற்சி செய்யுங்கள் என தந்தை புரிய வைத்தபடி இருக்கிறார். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுத்தீர்கள் என்றால் தந்தையுடன் புத்தியின் தொடர்பு ஏற்பட்டுவிடும். தூய்மையடைந்தீர்கள் என்றால் முக்திதாமத்திற்கு சென்று விடுவீர்கள் என தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்கிறார். மகாபாரத யுத்தத்தினால் என்ன ஆகும் என உலகினருக்கு தெரியாது. இந்த ஞான யக்ஞம் படைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் புதிய உலகம் தேவை. நம்முடைய யக்ஞம் முடிவடைந்து விட்டால் அனைத்தும் இந்த யக்ஞத்தில் ஸ்வாகா ஆகிவிடும். நல்லது. இனி இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. இது உருவாக்கப்பட்ட நாடகமாகும். ஆகையால் தடைகளைக் கண்டு பயப்படக்கூடாது. தடைகளில் நினைவின் யாத்திரையை மறந்துவிடக்கூடாது. நினைவின் யாத்திரை எப்போதும் நின்றுவிடக்கூடாது என்பதில் கவனம் வைக்க வேண்டும். 2. பரலோகிக தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்தபடி தூய்மை அடைவதற்கான யுக்திகளை கூட வேண்டும். தெய்வீக மரத்தின் கன்றை நட வேண்டும். வரதானம். நான் என்ற தன்மையை தியாகம் செய்து சேவையில் எப்பொழுதும் பிஸியாக இருக்கக்கூடிய தியாகமூர்த்தி சேவாதாரியாகவீர்களாக. சேவாதாரிகள் சேவையில் வெற்றியின் உணர்வை எப்பொழுது பெற முடியும் என்றால் நான் என்ற தன்மையின் தியாகம் இருக்க வேண்டும். நான் சேவை செய்து கொண்டிருக்கிறேன். நான் சேவை செய்தேன். இந்த சேவை பாபத்தின் தியாகம். நான் செய்யவில்லை. ஆனால் நான் செய்பவனாவேன். செய்விப்பவர் தந்தையாவார். நான் என்ற தன்மை பாபாவின் அன்பில் கலந்து போய்விட வேண்டும். இதற்குதான் எப்பொழுதும் சேவையில் மூழ்கி இருக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி என்று கூறப்படுகிறது. சேவிப்பவர் சேவித்துக் கொண்டிருக்கிறார். நாம் கருவியாகும் சேவையில் நான் என்ற தன்மை கலந்து விடுவது என்றால் எதிர்பார்ப்பு சுபாவமுடையவராவது. உண்மையான சேவாதாரியிடம் இந்த சம்ஸ்காரம் இருக்க முடியாது. சுலோகன். வீணானவற்றை முடித்து விட்டீர்கள் என்றால் சேவையின் அழைப்பு தானாகவே முன்னால் வந்துவிடும். அவ்யக்த இஷாரா. ஒற்றுமை மற்றும் விசுவாசத்தின் விசேஷதா மூலம் வெற்றி நிறைந்தவர் ஆகவீர்கள். ஒற்றுமைக்கு சுயத்தில் உள்ளடக்கும் சக்தி தேவை. இதனால் மற்றவர்களுடைய சம்ஸ்காரம் கூட அவசியம் குளிர்ந்ததாக ஆகிவிடும். எப்பொழுதுமே பரஸ்பர சிநேகத்தின் சிறந்த தன்மையின் பாவனையுடன் தொடர்பில் வாருங்கள். குணத்தை கிரகிப்பவராகுங்கள். அப்பொழுது ஒற்றுமை நிலையாக இருக்க முடியும். உங்களுடைய கூட்டமைப்பின் சுபபாவனை அநேக ஆத்மாக்களுக்கு பாவனையின் பலன் அளிப்பதற்கு கருவியாக அமையும். அவர்களுக்கு புதிய பாதை கிடைக்கும். ஓம் சாந்தி.